மதியானத்துக்கு என்ன குழம்பு வைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லா மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு வாரமாவே மழையாவே இருக்கு. இன்னைக்கு வத்த குழம்பு வச்சிடலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். நான் ஒரு 6-7 பேர் சாப்பிட்றதுக்கு குழம்பு வைக்க போறேன். இந்த அளவுக்கு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் வத்தல். மாங்காய் வத்தல் ஒரு 5-6 பீஸ் வச்சிருக்கேன். அதையும் ஊற வச்சிடலாம். பச்சை தண்ணியில தான் ஊற வச்சிருவோம். இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். ஊறா இருக்கும், ஏன்னா நல்லா காஞ்சி போயிருக்கு. அதனால அப்புறம் கொஞ்சோண்டு கத்திரி வத்தல், இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம். அப்புறம் கொஞ்சமாக சுண்டைக்காய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊரெல்லாம் வைக்க வேணாம், எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு தாளிக்கிற போது பொரித்து ஊற்றி விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் மணத்த தக்காளி வத்தல் கொஞ்சமாக போட்டோம்னா போதும். இதையும் சேர்த்து இந்த சுண்டைக்காயோடைய வறுத்துடலாம். வறுத்து குழம்பு தாளிக்கிற போது தாளித்து விட்டுருவோம். இப்போ தாளிக்க தான் கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 2-3 பூண்டு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இடித்து நம்ம தாளிச்சிடலாம். குழம்பு வத்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பூண்டு, மிளகு 3 இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம தாளித்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துட்டோம். நல்லா செவந்து வந்துட்டு இப்போ அதோட சுண்டைக்காய் வத்தலும் மணத்த தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருந்தோமா, அதையும் அதோட போட்டு நம்ம வறுத்துக்கலாம். சுண்டைக்காய் வத்தெல்லாம் பொரிஞ்சு வந்தால் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் குழம்பு. கத்திரிக்காய் வத்தல் ஊற வச்சு வச்சுருந்தோமா, அதையும் போட்டு அதோடய வதக்கிக்கலாம். குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கா, தாளித்து ஊற்றிடுவோம். நம்ம குழம்புக்கு தக்காளி நம்ம எப்போதும் உள்ள மசாலா தான் போட்டிருக்கேன். புளி, உப்பு, நமக்கு தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். தேங்காயெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாங்காய் வத்தை ஊற வச்சுருந்தோமா, அதையும் அதோட சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். நல்லா சுண்டை கொதிக்க வச்சுட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மழைக்கும் இருக்கும், வத்தலோ இல்லை அப்பளமோ பொரித்து சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, வத்த குழம்பு எப்படி திக்கா கொதிச்சு திக்கா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? தேன் மாதிரி இருக்கும் குழம்பு. இது மாதிரி தான் திக்கா இதாக வைக்கணும். இதுமாரி வச்சு இந்த மழை பெய்கிற போது இந்தமாரி வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா பருப்பு துவையல். இந்த பருப்பு துவையலுக்கும் வத்த குழம்புக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.